ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தை தள்ளி போகிறதுக்கு மற்ற பெரிய காரணங்களை விட நம்ம ரொம்ப ஈஸியாக சின்ன விஷயமா இருந்தாலும் இது ஏற்படுத்துகிற தாக்கம் ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இப்போ எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, உடல் சூடு. இந்த உடல் சூடு அப்படின்னாலே நிறைய பேர் யாரை கேட்டாலும் எனக்கு பாடி ஹீட்டுங்க, என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது, எங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, ஆனால் பாடி ஹீட் குறைஞ்சா தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாடி ஹீட்டுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம ஏதாவது சொல்லும்போது அவங்க சொல்கிற விஷயம், எனக்கு பாடி ஹீட்டுக்கு நான் இதெல்லாம் எடுத்தால் எனக்கு ஒரு பக்கம் ஹெட்டேக் வந்துடுது, இல்லைனா எனக்கு கோல்டு சிம்டம்ஸ் வந்துடுது, ஸோ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு மெயின் ரீசனான இந்த பாடி ஹீட்டை எப்படி கோல்டு வராமல் ஈஸியாக தடுத்து சீக்கிரம் கன்சீவ் ஆகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் 1 by 1 நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாடி ஹீட் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருந்தாலே அது இன்னொருத்தருக்கும் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போது பார்ட்னருக்கு பாடி ஹீட் இருக்குது அப்படின்னா, ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா அந்த பாடி ஹீட் இவங்களையும் தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருமே அவங்களோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது பாசிபிளே ஆகும். ஏன்னா ஒரு கருமுட்டை வளர்னாலும் சரி, கருமுட்டையை விந்தணுக்கள் உள்ளே போய் கருத்தரிக்கணும் அப்படின்னாலும் சரி, ஆண்களோட விதைப்பையில் விந்தணுக்கள் நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே உடம்பு கூலிங்காக இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் ரொம்ப ஹீட் இல்லாமல் ஒரு மாடரேட் ஹீட்டாவது மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அது இல்லாததுனால தான் நிறைய பேருக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு இந்த ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இந்த கோல்டு சிம்டம்ஸ். அதாவது நான் குளிர்ச்சிக்காக ஒரு பொருள் எடுத்தால் உடனே எனக்கு கோல்டு வந்துடுது அப்படின்னு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பொருளுமே உங்களோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கோல்டெல்லாம் எதுவுமே வரவே வராது. ஸோ அப்படிப்பட்ட சில பொருட்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் வெரி ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஆண்களாக இருந்தால் 4 liters ஆஃப் வாட்டர் டெய்லி குடிக்கணும். இது ரொம்ப கம்பல்சரி. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாததுனால தான் அவங்களுக்கு பாடி ஹீட் அப்படியே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பாடி ஹீட் ப்ராப்ளம் அவங்களுக்கு குறையவே மாட்டேங்குது. சில பேர் இந்த தண்ணி சரியாக குடிக்காததுனால கூட அவங்களோட பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம். ஸோ அவங்க ரொம்ப நாளாக இந்த ஒரு கான்ஷியஸே இல்லாமல் அவங்க எப்பயும் போல் குறைச்சே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 liters ஆஃப் வாட்டர் குடிச்சு பார்த்தாலே உங்களோட பாடி ரெஃப்ரெஷிங்காகவும் கூலிங்காகவும் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளநீர். இந்த இளநீர் ஒரு கம்ப்ளீட்லி சேஃபான, அதே சமயத்தில் உங்களோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னே சொல்லலாம். இது உங்களுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸையும் கொடுக்கும், எனர்ஜியை கொடுக்கும், உங்களுக்கு தேவையான மினரல்ஸை கொடுக்கும். அதே மாதிரி உடம்பு ஹீட்டையும் இது கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இளநீர் எல்லா காலத்துலேயும், ஈவன் மழை சீசனில், குளிர் சீசனில், எப்படி கோல்டு இருக்கிறவங்க கூட இளநீர் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு 2 நாட்களாவது நீங்கள் இந்த இளநீர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களோட பாடி ஹீட்டுக்கு. அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஷ்கார்ட் ஜூஸ், அதாவது சொரக்காய் ஜூஸ். இந்த சொரக்காவும் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு சரியான ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். பட் நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. ஸோ சொரக்காவை ஜூஸ் பண்ணி டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே பாடி ஹீட் குறையிறத ஃபீல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கோல்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளும், எதுவும் சைனஸ் எந்த பிரச்சனைகளும் வராது. ஈவன் ஒரு வெஜிடபிள் ஜூஸ் குடித்த ஒரு ஹெல்த்தியான அந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆஷ்கார்ட் ஜூஸ் டெய்லி குடிக்கிறது.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ரோஸ் குல்கந்த் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூட இந்த ரோஸ் குல்கந்த் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ரோஸ் குல்கந்த் நம்ம பண்ணி கொடுத்துட்டும் இருக்கோம். ஸோ இந்த ரோஸ் குல்கந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபர்டிலிட்டி மெடிசன் அப்படின்னே சொல்லுவேன். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எடுத்துக்கணும். இது உங்களோட பாடிக்கு தேவையான ஒரு சூப்பரான கூலிங் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுலேயும் இதில் வந்து பனங்கற்கண்டு அந்த மாதிரி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரோஸ் குல்கந்தை பால்லையோ, அதாவது குல்கந்து பால் மாதிரியோ இல்லை வெறும் வயிற்றில் காலையில் 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலே உங்களோட பாடி வந்து டெய்லி அதை எடுக்க அப்படியே கூலிங் ஆகிறத பார்க்க முடியும். அடுத்து இது வந்து உங்களுக்கு கோல்டும் வராது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயம்னு சொன்னாலும் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க கோல்டு வருது அப்படின்னு. ஸோ அதை கோல்டு வராமல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெந்தயத்தை லைட்டாக வறுத்து பொன்னிறமாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சு அந்த பொடியை வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பாடி ஹீட் குறையும். ஆனால் உங்களுக்கு வந்து கோல்டு வரவே வராது. அடுத்து கடைசியான விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2 கிறிஸ்டல்ஸ் எடுத்து போட்டு ஒரு கிளாஸில் 100 ml வாட்டரில் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் அது ஜெல்லி மாதிரி இருக்கும். 100 ml கிடையாது, அது ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா காலையில் பார்க்கும்போது அது அப்படியே ஜெல்லி மாதிரி வந்துடும். அதை வந்து காலையில் டெய்லி அது ஃபுல்லாகவே, அதாவது இப்போ 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 கிறிஸ்டல்ஸ் போடுங்க. ஒருத்தர்னா 2 கிறிஸ்டல்ஸே போதுமானதாக இருக்கும். அதை ஃபுல்லாகவே நீங்கள் சாப்பிட்றலாம். காலையில் வெறும் வயிற்றில் எழுந்த உடனே நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு பாடி வந்து நல்ல கூலிங் ஆகும். பட் வந்து கோல்டு பிடிக்காது. ஸோ நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களோட பாடி ஹீட்டுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்டும் தரும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கோல்டு ப்ராப்பர்ட்டிஸ் எது இருந்தாலுமே அது வராமல் தடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.